தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. ஆமேன். நாம் மேற்சொல்லப்பட்ட சங்கீத வசனத்தின் மூலம் அறிவது என்னவென்றால், நம் ஆத்மா செத்த நிலவரத்தில்தான் உள்ளது என்கிறார். எப்போது நம் ஆத்மா செத்து போனது? நம் செத்த ஆத்மாவை உயிர்ப்பிக்க வழி ஏதாவது உண்டா என்று நாம் இன்று தியானிக்க இருக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த உங்கள் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறார். அக்கிரமம் செய்வது பாவமாகும். இந்த பாவம் நமக்குள் எப்படி பிரவேசித்து மரணம் ஆத்மாவில் ஏற்பட்டது என்று பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், நன்மை தீமை அறியும் கனியை கீழ்ப்படியாமல் புசித்தவுடன் ஆதாமின் முதல் ஆத்துமா செத்த நிலவரத்தில் மாறிவிட்டது. நம் சிருஷ்டிகர்த்தா ஆதாமுக்கு சொன்னது என்னவென்றால், இந்த பூமியை ஆண்டு அனுபவி, பலுகி பெருகி பூமியை நிரப்பு என்றும் அதற்கு உதவி செய்ய பணிவிடை தூதர்களையும் தேவன் தந்துள்ளார். ஆனால் கீழ்ப்படியாத முதல் ஆதாமின் அந்த முதல் ஆத்துமா அன்றே செத்து போய்விட்டது. ஆனால் இன்று நமது ஆத்மா சொல்வது என்ன? அவன் பாவி, அந்த மற்ற சபைக்காரர்களையும் பாவி, மற்ற மதத்தவர்களையும் பாவி என்றே குற்றப்படுத்துபவர்கள் நாம். ஆனால் தன்னை ஒருபோதும் பாவி என்று ஒத்துக்கொள்வதே கிடையாது. பழைய ஏற்பாட்டில் நியாயபரமான மீறுவதே பாவம். நாம் நன்மை செய்யாவிட்டாலும் கூட பாவம் என்று பரிசுத்த வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, நம் ஆத்மா சாகாமல் பிழைக்க வழி ஏதாவது உண்டா என்றால், ஆம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி, உங்கள் செவியை சாய்த்து கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி குறிப்பிடுகின்றார். யாருக்கு உங்கள் செவியை சாய்த்து கேட்பது? யாருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும்? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் செவிகளை தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தேவ பிள்ளைகள், அதாவது செய்த பிள்ளைகளை ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்து தவறுகளை விட்டு திருந்தி வாழ்ந்து மீண்டும் மீண்டும் தவறுகள் செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்பொழுது செத்த நிலவரத்தில் உள்ள உங்கள் ஆத்மா பிழைக்கவே பிழைக்கும், உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஆமேன். God bless you.